வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 29/3/2025 சனிக்கிழமை. இன்றைய திதி அமாவாசை திதி. சாயங்காலம் 4:29 மணி வரைக்கும் இருக்குது. அதன் பின்பு பிரதமை ஆரம்பிக்குது. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய இரவு 7:27 மணி வரைக்கும் இருக்குது. அதன் பின்பு ரேவதி ஆரம்பிக்குது. அப்போ யாரெல்லாம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதியில் பிறந்திருக்கீங்களோ, உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் கோபம் தவிர்த்து பொறுமை காக்க வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்க போகுது. இன்றைக்கு சந்திராசிரமம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் மற்றும் பூரம். யாரெல்லாம் இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்திருக்கீங்களோ, நீங்கள் கூடுதல் கவனத்தோட எல்லா செயல்களையும் அணுக வேண்டியது முக்கியம். இன்றைக்கு இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 7:27 மணி வரை இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களில் யாருக்கு அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம், ஆயில்யம், கேட்டை மற்றும் ரேவதி. இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்கா, இந்த நாள் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு சூப்பரான நாளாக உங்களுக்கு இருக்க போகுது. யாருக்கு சற்று சாதகமில்லாத சூழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீடம், சித்திரை மற்றும் அவிட்டம். இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது இந்த நாள் உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான நாளாக இருக்கும். நீங்கள் எல்லா செயல்களையும் கூடுதல் பொறுமையோடு அணுக வேண்டியது அவசியம். சரி, இன்றைய நியூமராலஜி பலனை பார்ப்போம். இந்த தேதி 29ஆம் தேதி இல்லைங்களா? இந்த 29ஆம் தேதி உங்களில் யாருக்கு சாதகமான பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 1, 7, 16, 19, 25 மற்றும் 28. இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது இந்த நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்க போகுது. நீங்கள் எடுத்துக்கிட்ட எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகுது. யாருக்கு சற்று சாதகமில்லாத சூழல்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 4, 9, 13, 18, 22, 27 மற்றும் 31. இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு கூடுதல் பொறுமையோடு நீங்கள் எல்லா செயலையும் அணுக வேண்டியது அவசியம். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இது மற்ற ஒரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.